வெல்கம் டு ஜீனல் ஸ்பீக்ஸ். ஆக்சுவலாக இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பயணம் 2025 பெரிய லெவலில் இல்லாட்டாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி நம்ம ஒரு வீடியோ மாதிரி எடுத்து பண்ணி வச்சுருக்கிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஏன் நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த ட்ராவலில் வந்து நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் அவ்வளோ இதை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு படுற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம். அதை நம்ம ஒரு கிளிம்ஸ் மாதிரி எடுத்து தான் இந்த வீடியோவில் வந்து மேக் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து ஒரு புது செட்டப், ஒரு ட்ரைக்காக வேண்டிய அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். மேபி ஃப்யூச்சரில் மாறலாம், இல்லை இதை விட இன்னும் பெட்டராக மாறலாம், இல்லை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூட பேக்ரவுண்ட் மாறலாம், அது வேற. பட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பயணம் 2025. என்னடா இவன் ட்ரெயின் போகிறது நிற்கிறது அதில் திங்கிறதெல்லாம் எடுத்துக்கிறானே அப்படிங்கிறது யோசிக்க வேணாம். நீங்கள் வீடியோ பாருங்கள். முதல்ல பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க, டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதோடைய உள்நோக்கம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோன்னா, ஓகே குவாலிட்டியாக இருக்குதா, நல்லா இருக்குதா, பிடிச்சிதா பார்ப்போம், இல்லைட்டா போயிடும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொற்ப பேர் தான் பார்ப்பாங்க. தப்பு கிடையாது, நானும் அந்த கேட்டகரி தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் போகிறோம். எந்த அளவுக்கு மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெயின் அது மூவ்மெண்ட் ஆகுது. நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி பச்சை பட்டாணி சாப்பிட்ற ஒரு ஃபீலே தனி, அருமை. அதில் சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம கடலை சாப்பிட்றதா இருக்கட்டும், சாக்லேட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அதில் சாப்பிட்டோம். ஆனால் அதெல்லாம் நம்மளால் காட்ட முடியாட்டாலும் மெயினான விஷயங்கள் நம்ம சாப்பிடும்போது என்ன ஃபீலிங் இருந்துச்சு, ஒரு குளிர்ந்த காற்றடிக்கும் போது காரமான ஒரு கடலை, மழை பெய்யும் போது ஒரு அழகான ஒரு சாக்லேட். ஸோ இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு சார்ந்து போகும்போது இன்னும் அழகாக இருக்கும். நம்பர் 2, வாழை மரம். வாழை மரத்தில் என்னடா அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு இடத்துல நிற்கிற வாழை மரத்துக்கும் நடந்து போகும்போது ஒரு கொத்தா நிற்கிற வாழை மரத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. தனியாக நிற்கிறதுக்கும் கூட்டமாக நிற்கிறதுக்கும். ஆனால் அதை தாண்டி நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக ஒரு வாழை தோப்பையை வந்து இவ்வளோ பெருசாக நம்ம பார்க்கணும்னா, ஏன்னா அதெல்லாம் வந்து கிராமத்து சைடில் அதே மாதிரி வந்து அந்த ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும். ஏன்னா ரோட் சைடில் வைக்க முடியாது, ஏன்னா தூசிப்படும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி நம்ம ட்ரெயினில் போகும்போது ஒரு வாழை தோப்பு எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த அழகு என்னங்கிறது தெரியும். இந்த பயணம் 25ல் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலைகளும் அதை சார்ந்து இருக்கிற தண்ணிகளும். ஏன்னா வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு சில இடத்துல வந்து மழை இருக்கும், ஆனால் வந்து வறண்ட பூமி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் தூரம் தாண்டி போனதுக்கப்புறம் மழை இருக்கும், அந்த இடத்துல வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த ஊரோடைய நிலவரம், ஊரோடைய கிளைமேட்டு எல்லாம் அதை சார்ந்து இருக்கும் போது அதோடைய ஃபீலிங்ஸ், நம்மளுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, அதோட இயற்கைக்கு ஒரு ஃபீலிங்ஸ், அந்த இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கடலும் கடல் சார்ந்த இடமும், மலையும் மலையை சார்ந்த இடமும், இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். பட் அதை தாண்டி மலையும் அதை சுற்றி உள்ள வட்டாரங்களும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா ட்ரெயினுடைய சுவாரஸ்யமே அதுதான். பலவிதமான இதை பார்க்கலாம். நம்ம இன்னும் நம்ம நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய, நான் சொல்கிறத விட பல மடங்கு அங்கே அதிகமாக இருக்கும்.
நம்பர் 4 மெயினான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல ஃபுல்லாக அப்படியே புல்வெளியாகவும் சரி பச்சை பசேன்னு இருக்கும். இது மொத்தமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்குது. அதுலேயே அவ்வளோ வேறுபாடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சைடு போனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புல்வெளி இருக்குது, அதே மாதிரி மரங்கள் இருக்குது. அந்த பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட். பச்சை பசேன்னு இருக்கிறதுக்கும் காஞ்சி போய் இருக்கிறதுக்கும் ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் ட்ரெயின் மூவ் ஆகிற இடம் தான் இது. மெயின் ரோடோ பஜாரோ இது கிடையாது. இப்படியும் இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படிங்கிற சொல்கிறது வந்து பச்சை பசேன்னு இருக்குது, இந்த மாதிரின்னு சொல்கிறது வந்து காஞ்சி கருவாடாக இருக்குது. அது எங்கள் ஊர் பாசையில் சொல்லும் போது அந்த ஃபீல் அது உங்களுக்கு பார்க்கும்போது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மேகம் நம் கை அருகில். நம்ம டெஸ்டினி ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். அந்த இடத்துல வந்து மேகம் வந்து நம்ம கிட்ட வந்து நிற்கிது, நம்ம மேலே படுது. அவ்வளோ இயற்கையாக இருக்குது அந்த இடத்துல. நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னா அந்த கேமராக்கு அந்த பக்கம் யார் நிற்கிறாங்கிறதே தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இதை ஸ்லோ மோஷனில் எடுத்திருக்கிறேன், ஆனால் வந்து என்னால் அதுக்கு மேலே எடுக்க முடியல. ஏன்னா வந்து ரொம்ப மேகம் மேலே வந்துருச்சு, பக்கத்தில் யாருக்கெல்லாம் தெரியல. வீடியோ எடுத்தாலுமே அந்த இடத்துல ஃபாக் ஃபுல்லாக வந்துடும். ஸோ மேகம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து அந்த ஃபாக் வர டைமில் வந்து நான் கரெக்டாக அதை கேப்சர் பண்ணேன் ஸ்லோ மோஷனில். எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி எடுத்தேங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் வீடியோவில் எந்த மாதிரி வந்திருக்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் எடுக்கும்போது அந்த ஃபீலிங்கே வேறு. நான் இதில் என்ன சொல்ல வரீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு கேள்வி இருக்கும். டு பி ஹானஸ்ட், பயணம் 25 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஃப்ரேமையும் நான் ரசித்து எடுத்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தேன். இதில் வந்து கமெண்ட் சொல்கிறதுக்கு 1000 பேர் வரலாம், ஒருத்தன் வரலாம், ஏன் வராமல் கூட போகலாம். கமெண்ட்ஸ்னால் வந்து யூடியூப்பில் தான் பண்ணணும் கிடையாது, பர்சனலாகவும் பண்ணுவோம், என்னடா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டி ஒவ்வொரு ஃப்ரேமையும் நான் ரசித்து எடுத்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தேன், எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. இதை நான் ஒவ்வொரு விஷயமா உள்வாங்கி நான் அதை வந்து இயற்கைங்கிறத வந்து நம்ம மறந்துட்டு அந்த ஆர்டிஃபிஷியலாக ஆகிக்கிறதையும், அதே சேம் டைம் வந்து ஒரு அழகான ஒரு பில்டிங்கையும், சேம் டைம் வந்து நம்ம கண்டென்ட் உருவாக்குறதையும், இந்த மாதிரி பலதரப்பட்டு பல பேருக்கு பல ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் ரியல் காட் கொடுத்த கிஃப்ட், இதை நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி கண்டென்ட் கொடுக்கறதும் சரி நிறைய பேர் தவிர்றோம். அந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கட்டும், பார்க்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிடிச்சவங்களுக்கு எதனால நான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன், ஏன் இப்படி போடுறேங்கிறது தெரியணும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா பயணம் 25 அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோட எண்டில் தான் அந்த இதை நான் சொல்கிறேன். ஃபுல் இதையும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நிறைய பேர் ஓட்டி விட்டு பார்ப்பாங்க. அதில் இந்த பயணம் 25ங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா பரவாயில்ல, கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுப்போம். இதாட்டா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்முடைய ஃபுல் வீடியோவுக்கு எப்படியும் ஒரு 100லேருந்து 200 சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக நாமளும் மேலே வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான